அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு வீடியோவ முழுமையா தொடர்ந்து பாருங்க. முதல் பட்ஜெட்டிலே வெளியாகும் மகிழ்ச்சி செய்தி. தமிழகத்தில் தற்போது வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமைத் தொகையை 1000லிருந்து ரூபாய் 2500ஆக உயர்த்துவது குறித்த முக்கிய அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகா ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான மாத உதவித்தொகை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பெயரில் ரூபாய் 2500ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆட்சி பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து முந்தைய ஆட்சியில் தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 தடையின்றி பயனாளிகளின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. எனினும் தேர்தல் வாக்குறுதிப்படி இந்த தொகையை எப்போது ரூபாய் 2500ஆக உயர்த்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் பரவலாக இருந்து வருகிறது. ஜூலை மாத இறுதியில் தாவேகா அரசு தங்களது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது. இது குறித்து அண்மையில் பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மற்றும் நிதியமைச்சர் மரி வில்சன் ஆகியோர் மகளிர் உரிமைத் தொகையை ரூபாய் 2500ஆக உயர்த்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளார். இந்த திட்டம் பெரிய அளவில் செயல்படுத்தப்பட உள்ளதால் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வரும் ஜூலை 15ஆம் தேதி தற்போதைய பயனாளிகளுக்கு ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழக்கம் போல் வரவு வைக்கப்படும் என்றும், பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு முதற்கட்டமாக தற்பொழுது தகுதியானவர்களாக உள்ள 1.31 கோடி பயனாளிகளுக்கே இந்த ரூபாய் 2500 உயர்வு உறுதி செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த திட்ட மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் நேரடி பணப்பரிமாற்றம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய தங்களது வங்கி கணக்கு விபரங்களும் சரியாக உள்ளதா என்பதையும், இம்மாதத்திற்கான வழக்கமான 1000 தொகை முறையாக தங்களது வங்கி கணக்கில் வருகிறதா என்பதையும் பயனாளிகள் ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக வெற்றிக் கழக அரசு தாக்கல் செய்ய உள்ள புதிய பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500ஆக உயர்த்தப்படுவது குறித்து வெளியாகியுள்ள கூடுதல் அரசியல் மற்றும் பொருளாதார பின்னணிகளை இந்த ஊடக செய்தியின் மூலம் நீங்கள் விரைவாக காணலாம். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க.